மத்திய பட்ஜெட்டின் எதிரொலியாக ஒரே நாளில் இரண்டாவது முறையாக தங்கத்தின் விலை அதிரடியாக உயர்ந்துள்ளது. ராக்கெட் வேகத்தில் தங்கம் விலை உயர்வது பொதுமக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சவரன் ரூபாய் 62,000 நெருங்கியதால் வரலாற்றில் முதல் முறையாக தங்கம் விலை உச்சம் தொட்டுள்ளது. சென்னையில் பிப்ரவரி காலை தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 120 உயர்ந்து ரூபாய் 61,960க்கு விற்பனையானது. இதனைத் தொடர்ந்து 2025-2026 நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதை அடுத்து பிப்ரவரி 1 மாலையே தங்கத்தின் விலை மேலும் உயர்ந்துள்ளது. சென்னையில் ஒரு சவரனுக்கு அதிரடியாக ரூபாய் 360 உயர்ந்து ரூபாய் 62,320க்கும், 1 கிராம் தங்கத்தின் விலை ரூபாய் 7,790க்கும் விற்பனையாகிறது. மாதத்தில் மட்டுமே சவரனுக்கு ரூபாய் 4,760 உயர்ந்துள்ளது. தங்கம் விலை தொடர்ந்து உயர்ந்து வருவதால் சாமானியர்களுக்கு இது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதேபோல சென்னையில் சில்லறை வர்த்தகத்தில் 1 கிராம் வெள்ளியின் விலை மாற்றமின்றி கிராமுக்கு ரூபாய் 107க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. காரணம் என்ன என்றால், அமெரிக்க பெடரல் வங்கி தனது வட்டி விகிதத்தில் மாற்றமில்லை என்று அறிவித்துள்ளது. அதே நேரத்தில் டாலருக்கு மாற்றாக வேறு நாணயத்தை கொண்டுவர முயற்சித்ததால் கூடுதல் வரி விதிக்கப்படும் என இந்தியா உள்ளிட்ட பிரிக்ஸ் நாடுகளுக்கு மீண்டும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளதும் தங்கம் விலையில் தாக்கத்தை ஏற்படுத்த காரணம் என வல்லுநர்களால் கூறப்படுகிறது. இந்த நகர்வுகள் தங்கம் பாதுகாப்பான முதலீடுகளாக கருதப்பட்டு அதன் மீதான முதலீடுகள் அதிகரித்துள்ளதால் தங்கம் விலை உயர்ந்துள்ளது. உள்நாட்டை பொறுத்தவரை திருமண சீசன் என்பதால் நகை வாங்கும் தேவை என்பது அதிகரித்துள்ளதன் காரணமாகவும் விலை ஏறியுள்ளது எனவும் பொருளாதார நிபுணர்கள் கூறுகின்றனர்.